விநியோகம் தொடங்கிய 8 நாட்களில் 2 லட்சத்தை நெருங்கியுள்ளது என்ஜினியரிங் விண்ணப்ப விநியோகம். மதிப்பெண் பட்டியல் மற்றும் பள்ளி மாற்றுச் சான்றிதழுக்கு காத்திருக்காமல் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் சுயாட்சி பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒற்றை சாளர முறையில் நடக்கவுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 60 இடங்களில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 3ஆம் தேதி முதல் நடந்து வரும் விண்ணப்ப விநியோகத்தில் 8 வேலை நாட்களில் 1,81,681 படிவங்கள் விற்பனையாகியுள்ளன. கடந்த 3ஆம் தேதி 69,943 படிவங்களும், 5ஆம் தேதி 48,593, 6ஆம் தேதி 14,985, 7ஆம் தேதி 9,884, 8ஆம் தேதி 7,242, 9ஆம் தேதி 8,497, 10ஆம் தேதி 9,636, 12ஆம் தேதி 12,744 விண்ணப்பங்கள் விற்பனையாகியுள்ளன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மே 20ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு ரேங்க் பட்டியல் மற்றும் ரேண்டம் எண்கள் அறிவிக்கப்பட்டு ஜூன் 3வது வாரத்தில் கலந்தாய்வு துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் மே 21ஆம் தேதிக்கு பிறகே வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விண்ணப்பத்துடன் மதிப்பெண் பட்டியலின் நகலை இணைப்பதில் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை தீர்க்கும் வகையில் புதிய அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. விண்ணப்பத்துடன் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட மதிப்பெண் பட்டியலை மட்டுமே இணைத்தால் போதுமானது என்றும், பள்ளி மாற்றல் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல் நகலை பின்னர் அனுப்பலாம் என்றும், காலதாமதம் இல்லாமல் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது.